அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ்னால் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் காட்டப்படும் மற்றும் சொல்லப்படும் தகவல்கள் அனைத்தும் கல்வி சார்ந்த தகவல்களுக்கு மட்டுமே. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ முதலீடு செய்ய எந்த ஒரு பரிந்துரையும் செய்யப்படுவதில்லை. முதலீடு செய்யும் முன் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டு ஆலோசனை மூலம் ஆலோசனை பெறவும். இப்போ மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். மல்டிபேக்கர் அப்படின்ற வார்த்தை பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன்ஸ் ஆன் ஏ வால் ஸ்ட்ரீட் அந்த புக்கில் வந்து தான் எடுத்திருக்காங்க. இப்போது நம்ம பங்கு சந்தையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் வாங்கின பங்கு 100% இல்லை அதுக்கு மேலே பல மடங்கு லாபம் தருது அப்படின்னா அது ஒரு மல்டிபேக்கர் அப்படின்னு அர்த்தம். இப்போ மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ்னால் இந்த ஒரு 4 கேரக்டர் இருந்தால் அது கண்டிப்பாக மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நிறுவனத்தின் உரிமையாளர் பங்கினை தொடர்ந்து வாங்குறது. ஒரு நிறுவனத்துடைய உரிமையாளர் தொடர்ந்து வாங்குறாங்கன்னும் போது அந்த நிறுவனத்து மேலே நம்ம ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து நம்ம தொடர்ந்து வாங்குவோம். அதேமாதிரி நஷ்டத்துலேருந்து திரும்புகிற ஒரு நிறுவனம் மற்றும் எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் வாங்குவதற்கு முன்பு நம்ம வாங்கணும். அதாவது ஃபாரின்லேருந்து வாங்குறவங்களும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி வாங்குறவங்களும் வாங்கிறதுக்கு முன்னாடி வாங்கணும். அதேமாதிரி சிஏஜிஆர் லாபம் மற்றும் விற்பனை வந்து 50% மேலேயும் ஆர்ஓஇ வந்து 40% மேலே இருக்குது. அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபேக்கர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. இப்போ ஃபஸ்ட்டு சான்ஸ் பார்த்திங்கன்னா உரிமையாளர் நிறுவனத்தின் பங்குனே திறந்த சந்தையில் வாங்குது, அதாவது நேரடியாக மார்க்கெட்லேருந்து வாங்குறது. இப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் டீல் அண்ட் பல்க் டீல்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி அந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தா தாராளமாக தெரியும். இப்போது வந்து ஜெயபாலாஜி இண்டஸ்ட்ரி நம்ம நஷ்டத்துலேருந்து திரும்பின ஒரு நிறுவனம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த நிறுவனம் தான். இது பார்த்திங்கன்னா 72 ரூபாயிலேருந்து 1314 ரூபா வந்திருக்கு. இப்போ கூட ஜூன் இந்த குவார்ட்டரில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 63.08%. இப்போ நஷ்டத்துலேருந்து திரும்பவும் ஒரு நிறுவனத்தை தொடர்ந்து ஆராயும் போது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா அது எந்த குவார்ட்டர்லேருந்து லாபம் சம்பாதிக்க போகுது அப்படின்றது நமக்கு உடனே தெரியாது. இப்போது அதுக்கு ஒரு உதாரணமாக நான் கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கடந்த 3 வருஷமாக நஷ்டத்தை கொடுத்து இதில் இப்போ கடந்த 2 வருஷமாக வந்து லாபத்தை கொடுத்துட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 556 to 1065 தான், 65% தான் வளர்ந்துருக்கு. இது பிராண்ட் வேல்யூவால் ரொம்ப ஒன்றும் கீழே இறங்கலை. இப்போ சம்பாதிக்கும் போது அதனுடைய லாபம் வந்து ஈக்குவல் ஆகிடுவோம். ரொம்ப ஒன்றும் பெரிய வளர்ச்சி கிடையாது. இப்போ அந்நிய மற்றும் பரஸ்பர நிதி நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கு முன் நீங்கள் கண்டுபிடித்து வாங்கள். அப்படி ஒரு நிறுவனம் நான் வச்சுருக்கேன், டைனோகான் சிஸ்டம். கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தேவைக்காக இதெல்லாம் விற்றுட்டேன். இப்போ மறுபடியும் இதை நான் வாங்கியிருக்கேன். ஆனாலும் 115 அந்த % லாபத்தில் தான் இருக்குது. இதில் என்னென்னா இந்த 2024 இந்த மார்ச் குவார்ட்டரில் தான் பார்த்திங்கன்னா டிஐஸும் எஃப்ஐஸும் வாங்கியிருக்காங்க. இது மாதிரி அவங்க வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நிறுவனத்தை வாங்கினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு லாபத்தை கொடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க பல்காக வாங்குவாங்க. இப்போ வருட விற்பனை மற்றும் லாப வளர்ச்சி 50% மேலாகவும் ஆர்ஓஇ 45% மேலாகவும் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு நிறுவனத்தை உதாரணத்துக்கு கொடுக்குறேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு நிறுவனம் தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் குரோத் வந்து 42%, அதாவது நம்ம 50% சொன்னோம். ஆனால் இதனுடைய லாப வளர்ச்சி பார்த்திங்கன்னா 113% இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 56%. இதுதான் சில்சர் டெக்னாலஜி அப்படின்ற அந்த நிறுவனம் 856 ரூபாயிலேருந்து 6769 ரூபா அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. 517 மடங்கு